ஹோப் எவ்ரிவன் இஸ் குட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை டு பாண்டி ஒன் டே ட்ரிப்பாக பைக்லேயே போக போகிறோம். நம்ம கூட வர போகுது ப்ரோ. இவரும் நான் தான் இப்போ பாண்டி போக போகிறோம். இப்போது டைம் கரெக்டாக 7:30. இங்கேருந்து பாண்டி என்ன டைமில் ரீச் ஆகும், அங்கே பாண்டி போயிட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்றதை இந்த vlogல போக போகிறோம். பாண்டி ரீச் ஆயாச்சு. சென்னையிலேருந்து கிளம்புறப்போ டைம் வந்து 7:30. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. நம்ம கோவலம் வரைக்கும் வந்தோம். கோவலமில் வந்துட்டு ரோட் பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. என்னென்னு கேட்டால் இந்த ரோட் பிளாக் ஆகிடுச்சு, இப்படி போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ரீசன் என்னென்னு தெரியலன்னு அப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டதுக்கு சைக்கிளிங் போகிறதால அந்த ரோடு வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. நம்ம இப்போ போகணுன்னா ஓஎம்ஆர் போய் போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓஎம்ஆர் டிஸ்டன்ஸ் அதிகன்றதால ஒரு அண்ணாட்ட கேட்டோம் லோக்கலில். அவர் ஒரு ரூட்டு சொல்லி அந்த ரூட்டில் நாங்கள் போனால் அந்த ரூட்டில் ரோடே நல்லா இல்லை, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ரூட்டில் பூந்து வந்து எப்படியோ ஒரு வழியாக ஈஸியாக ரோடை பிடிச்சி கடைசியில் பாண்டி ரீச் ஆகிட்டோம். யூஸ்வலாக 2 hours தான் ஆகும். இப்போ எங்களுக்கு ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாண்டி யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு கூல் கடையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட். இங்கே என்ன கொடுக்குறோம், கேப்பமுள் குடிச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரோவில் போகிறோம். ஆரோவில் போயிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை ஆரோவில் போகிறோம். ஆரோவில் போயிட்டுருக்கோம். ஆரோவில் வந்துட்டோம். வந்ததும் ஃப்ரீ பாஸ் ஒன்று கொடுத்தாங்க அந்த மேட்ரிமோனியல் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. நம்ம நேரமாக நடந்துகிட்டே இருக்கோம். வே டு மேட்ரிமோனியல் போட்டிருக்கு. பட் இன்னும் அந்த வியூ பாயிண்ட் வந்த பாடில்லை. ஸோ போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக அந்த மேட்ரிமோனியல் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. பின்னாடி அந்த கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மேட்ரிமோனியல். ஸோ பார்த்தாச்சு. திருப்பி வந்த வழியிலே ரொம்ப தூரம் நடந்து போகணும். போயிட்டு அடுத்த இடத்துல பார்ப்போம். நம்ம இப்போது ஆரோவில் பீச்சில் இருக்கோம். சரியான வெயில். நம்ம இங்கேருந்து 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆரோவில் போயிருந்தோம். அங்கே மேட்ரிமோனியல் வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. தென் அகைன் இங்கே 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ பீச்சில் இருக்கோம். இன்னும் நாங்கள் பாண்டிச்சேரி சிட்டியே ரீச் பண்ணல. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். ஸோ அடுத்து எங்கே போகிறோன்றத அங்கே போயிட்டு உங்களுக்கு vlogல சொல்கிறேன். லஞ்ச் முடிச்சுட்டு பாண்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் பக்கத்தில் தான் இந்த சூப்பரான மேட்ரை பார்த்தோம். அதுதான் இந்த துணிப்பை ஏடிஎம். கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பாண்டியில் பிளாஸ்டிக் பேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே இந்த மிஷின் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மிஷினில் ஒரு 10 rupees இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு கிளாத் பேக் வெளியில் வருமா. ஸோ நாங்களும் ஒரு 10 rupees இன்சர்ட் பண்ணி பேக் வருதான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு பேக் வரவில்லை. என்னடான்னு கேட்டால் இந்த மிஷினில் ஏதோ ஃபால்ட் இருக்காது, யாரோ வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த 10 rupees உண்டியலில் போட்ட மாதிரி நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். பட் எனிவே இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. ஆரோவில் பீச்சிலேருந்து கிளம்பி பாண்டி சிட்டி வந்தோம். பாண்டி சிட்டி வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ரொம்ப வெயிலாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பாண்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். இங்கே அடல்ட்டுக்கு வந்துட்டு 20 rupees ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு 10 rupees ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. இந்த இடம் ஒரு மாதிரி நிறைய ட்ரீஸோட ஃபுல்லாக க்ரீனாக ரொம்பவே சைலண்ட்டாக நல்லாயிருக்கு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தான் அது. அண்ட் இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்குன்னு. அண்டு கப்புள்ஸ் கூட இது நல்ல இடம் தான் சொல்லுவேன். என் கூட வந்து அவரை பாருங்க, ஃப்ளாட் ஆகிட்டாரு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து வேறு இடத்துக்கு.
பாண்டினாலே சரக்கு ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதே பாண்டியிலே என்ன மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத குட் பாய்ஸ்க்குன்னே ஒரு ஸ்பாட் இருக்குது. அதுதான் இந்த ஆர்கே ஜூஸ் சென்டர். இவங்க 1987 இந்த இடத்துல கடை வச்சுருக்காங்க. இவங்களோட பால் சர்பத், நன்னாரி சர்பத் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ரொம்பவே ஃபேமஸ்னு பாண்டிச்சேரியன்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு பால் சர்பத் அப்புறம் நன்னாரி சர்பத் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நிஜமாவே பாண்டிச்சேரியன்ஸ் கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்துன்ற மாதிரி தான் இந்த பால் சர்பத் இருந்துச்சு. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டி ஃப்ரெஞ்ச் கார்டன் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நிறைய மூவிஸ் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸாக இருக்குது. வா பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டி ராக் பீச்சில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரிபப்ளிக் டே ஹாலிடேனால எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கூட்டம் மொத்தமாக வந்திருக்காங்க. நாங்கள் நினச்சதை விட கூட்டம் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம ஒன் டே ட்ரிப்போட லாஸ்ட் டெஸ்டினேஷன் இது தான். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டின்னர் முடிச்சுட்டு அகைன் சென்னைக்காங்க. நம்மளோட ஒன் டே ட்ரிப் முடிஞ்சு நம்ம பாண்டியிலேருந்து சென்னை கிளம்பிட்டோம். நாங்கள் நினச்சதை விட சூப்பராகவே இருந்துச்சு எங்களுக்கு இந்த ட்ரிப்பு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பாண்டிக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.